பியூரான ஒரு சரீரத்தை நியாயமற்று கொலை செய்து அதை துண்டு துண்டாக வெட்டி பிச்சு எடுத்து ஒரு 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 வாட்டர் டேங்க்ல தூக்கி போட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி செய்தது. சோ வாட் இஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் இந்த சார் கேக்குறாரு. நான் பேசிட்டோன்னு யார்கிட்டயா பேசுனீங்க, என்னையா பேசுனீங்க, நிறைய கேள்வி இருக்குல்ல. யார்கிட்ட பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, எதுக்கு பேசுனீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்புறம் நாங்க பேசி அந்த இதை ரத்து பண்ணிட்டோம். நாங்க எங்க ரத்து பண்ண பேப்பர் எங்க? அவங்களுடைய சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு விரோதமா பிரசிடென்ட் பண்ணாருன்னா அவங்க எல்லாரும் அவங்க ட்ரைப் மொத்தமும் இங்க சனாவுக்கு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுருவாங்க. பாருங்க, இப்ப அப்துல் ஃபத்தா ஃபேமிலி பொறுமையா லெட்டர் தான் கொடுத்திருக்காங்க. இதே இது அவங்க மொத்தமா இங்க சனால பெரிய பிரச்சனை பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் உடனே பண்ணிரும். இந்த பிளட் மணி நெகோசியேஷன், அதாவது தியாவை குறித்து பேசுகிற ஒரு காரியமானது, பிளட் மணினா போய் அந்த ஃபேமிலியோட உட்காந்துட்டு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறான் அப்படி அல்ல. இந்த இது என்னன்னா, இந்தியால மீடியால ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த நெரேட்டிவ்க்குள்ளார நான் ஃபிட் ஆகணும்னு பாக்குறாங்க. உண்மையும் நானும் அந்த நெரேட்டிவ்க்குள்ள செட் ஆகவே மாட்டோம். அதனாலதான் எனக்கு இன்னைக்கு கான்ஃபிளிக்ட், பயங்கர கான்ஃபிளிக்ட், என்னைய பர்சனல் தாக்கு. இப்ப லாஸ்ட் நியூஸ் என்னன்னா, அவர் பிரதர் வணக்கம் சார். வணக்கம். இப்ப நிமிஷா பிரியா கேஸ்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அங்க யமன்ல இருந்து அபூபக்கர் முஸ்லியாரோட ஆபீஸ்ல இருந்து நிமிஷா பிரியாவோட வழக்கு ரத்தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தலால் ஃபேமிலியில இருந்து அவரோட பிரதர் என்ன சொன்னாருன்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ என்ன சார் நடந்துட்டு இருக்கு? யமன்ல ஒண்ணும் நடக்கல, எல்லாம் இந்தியால தான் நடக்குது. இந்தியால என்ன நடக்குதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். யமன்ல இதான் நான் உண்மையா சொல்றேன். இங்க ஒண்ணும் நடக்கலையா, இந்த மாதிரி அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் பொய்யான ஒரு காரியம். ரெண்டாவது, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இதுல ஆராயணும். அதாவது இந்த பிளட் மணி நெகோசியேஷன், அதாவது தியாவை குறித்து பேசுகிற ஒரு காரியமானது, பிளட் மணினா போய் அந்த ஃபேமிலியோட உட்காந்துட்டு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறான் அப்படி அல்ல. இந்த இது என்னன்னா, நம்ம அவர் குடும்பத்தோட அவர்கள் ஒத்துக்கொண்டால் அவர் குடும்பத்தோடு போய் உட்கார்ந்து அவர்கள்ட்ட மன்னிப்பு தான் கேட்க முடியும். இது ஆல்ரெடி நான் 3 டைம் பண்ணியிருக்கிறேன். 2 டைம் அவர் சகோதரோடையும், 1 டைம் அவங்க அப்பாவோடையும் நான் அதை பண்ணியிருக்கேன். இதுதான் உண்மையான பேச்சுவார்த்தை என்பது. அதுக்கப்புறம் என்ன செய்யும்னா, சைட் அவங்க நல்லா பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, சைட்ல, அதாவது அவங்களுடைய ஷேக்குகள் இருப்பார்கள், நம்ம சைட்ல இருந்து பேசுகிறவர்கள் இருப்பார்கள், அவங்க தான் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க, ஒரு பணம் வரும். பட் ஆனா கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்க்காக தான் நான் மன்னிக்கிறேன், மன்னிப்பதான் அவங்க முன்னாடி வைப்பாங்க. பைசா என்ன எவ்வளோ என்ற காரியமே வெளியிலே வராது. இதுதான் உண்மையான ஒரு இது. இன்னைக்கு 24 hours மீடியால உட்கார்ந்து இருக்கீங்க, மீடியால எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ அப்படின்னாலே ஒண்ணு நடக்கலன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுல ரியலா இன்வால்வ், இப்ப யமனிஸ் யாராவது ரியலா இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா அவங்க முதல்ல போடுற கண்டிஷன் என்ன, இது பப்ளிக்ல வரக்கூடாதுன்னு அவங்க கண்டிஷன் போடுவாங்க. அப்ப பப்ளிக்ல வருதுனாலே அது உண்மைக்கு புறம்பான ஒரு காரியம். இதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒண்ணுமே நடக்கல, இங்க ஒண்ணுமே நடக்கல. நேத்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நேத்து நைட்டு ஹோல் நைட் நான் தூங்கவே இல்லை. விடிய காலில தான் நான் இப்ப பெட்டுக்கு போக வேண்டிய நிலைமை. அந்த மாதிரி எனக்கு மீடியா டார்ச்சர் இருந்துச்சு. மீடியா டார்ச்சர் மாத்திரம் இல்ல, கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் உண்மை தெரியணும். ஏன்னா இங்க இவ்வளவு மீடியா பிரஷர் வந்தனால நான் அதுக்கப்புறம் நான் போய் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ், அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆபீசர்ட்ட நைட்டு அவருக்கு போன் பண்ணி கேட்டு, அப்புறம் ஜெயில நாங்க போன் பண்ணி கேட்டு, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்றத என்னோட ஃபேஸ்புக் முகநூல் பதிவுல நான் போட்டிருந்தேன். சோ இதுதான், இங்க ஒண்ணுமே நடக்கல. எங்க எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஐ மீன், அவருடைய பிரதர் ஒரு லெட்டர் இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு கொடுத்துட்டாரு ஆல்ரெடி. அது எனக்கு இன்னொரு டேட் வேணும், எக்ஸிகியூஷன் டேட் வேணும்னு சொல்லி. சோ அவர் அதுல பிரஷர் போடுவாரு. இனி நம்ம எப்படி அவங்கள்ட்ட பேசலான்ற வகைகளை பார்ப்போம். அப்படிதான், இதுதான் கிரவுண்ட் நிலவரம். சோ இதுக்கு மாறாக வருகிற எல்லா காரியமும் உண்மைக்கு புறம்பானது. அதுல எல்லளவேனும் உண்மை இல்லை. ஜென்ரலா போய் அவர்கிட்ட கேட்டு, என்னங்க லெட்டர் கொடுக்குறேன், நீங்களே எங்க லெட்டர்னு கேட்டுக்கணும். அவர் சேலஞ்ச் பண்ணாரு. இன்னைக்கு கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு கதை விட்டுட்டு இருக்காங்க. சோ பார்ட் ஆஃப் தேர் கேம், நாட் பார்ட் ஆஃப் மை கேம். ஓகே, சோ இப்ப இந்த அபூபக்கர் முஸ்லியார்னு சொல்ற ஒரு பர்சன் இருக்காரு இல்லையா சார், அவரோட ஆபீஸ்ல இருந்து தான் இங்க கேரளால பேசி, அவருக்கு கேரளாலயும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அவர் தான் பேசி இது ரத்து பண்ணணுங்கிற ஒரு
இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கங்கிற மாதிரி பேசி அதே மேபி false அவங்க news ஆ ஆபீஸ்ல சார்? பேசியிருப்பாங்க, அது எனக்கு தெரியாது. நான் அவங்க ஆபீஸ் மீட்டிங்ல நான் இல்ல. மேபி அவங்க ஆபீஸ்ல பேசியிருக்கலாம், அவங்க ரத்து பண்ணிருக்கலாம், அது உண்மையா இருக்கலாம், எனக்கு தெரியல. யெமன்ல பேசல, அவங்க ஆபீஸ்ல பேசினாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. சோ அந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஒருவேளை நியூஸுக்காக clarification அவங்க மாதிரி. ஆபீஸ்ல கூட பேசியிருக்கலாம், நியூஸுக்காக கூட அவங்க ஆபீஸ்ல பேசியிருக்கலாம். இந்தியால பேசுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை? இந்தியால யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம்ல. அதுக்கு அவர் போட்ட பதில் தான் இம்பார்ட்டன்ட், அதை எல்லாரும் படிக்கணும். விடிய காலில் நான் அதை தான் லாஸ்ட் என்னுடைய முகநூல் பக்கத்துல அதை தான் நான் போட்டுட்டு நான் தூங்க போனேன். சோ அதை படிக்கணும். அதுல அவர் என்ன எழுதியிருக்காருன்றதான் இம்பார்ட்டன்ட். அவர் தான் ரியல் பர்சன், அதாவது மன்னிப்பு வழங்க வேண்டிய பர்சனே அவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னு தான் இம்பார்ட்டன்ட். இந்தியால யாரு என்ன அவங்க ஆபீஸ்ல என்ன பேசினாங்கன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, சோ அவர் என்ன சொன்னாருன்னு கிளியரா நமக்காக சொல்ல முடியுமா சார்? மோர் தென் ஜஸ்ட் அ கொஸ்டின், அதாவது ஒரு அது வந்து இது ஒரு கொஸ்டின் இல்ல, இது கொஸ்டினுக்கு மேலானது என்று சொல்லுகிறார். அப்புறம் if some Indian outlets see a brutal crime like this as a rich material for heroism and sensationalization, using it as a fuel, propaganda and emotional incitement even at the expense of truth. வேற என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியா மீடியால வந்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலைய அது வந்து ஒரு மேன்மையான மெட்டீரியலா, ரிச் மெட்டீரியலா அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஹீரோயிசமும் அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து அவங்களுடைய ப்ரொபகண்டாவுக்கு அதை வந்து அவங்க வந்து ஃபியூவலா யூஸ் பண்ணாங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து மீடியா வந்து அவங்க பொய்ய வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால அதே மாதிரி பொய்ய வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு வந்து அவங்க அதுல வந்து தேறினவர்களா இருக்கிறாங்க. But what is neither understandable nor forgivable is when certain preachers who claim to speak in the name of religion and truth and portray themselves as voices of mercy step forward to create a false sense of heroism for themselves at our expense. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதாவது என்னால புரிஞ்சிக்க முடியாத விஷயமும் மன்னிக்க முடியாத விஷயமா இருக்கிறது. சில மத குருக்கள் மதத்தின் பேர்லையும் உண்மையை பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, இரக்கத்திற்காக தாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தவறான பொய்யான ஒரு ஹீரோயிசம் கிரியேட் பண்ணி அதை எங்களுடைய அந்த ஹீரோயிசை எதிர கொண்டு வராங்கன்னா எங்களுடைய கேஸ வச்சு கொண்டு வர்றது வந்து அக்செப்ட் என்னால அதை வந்து என்ன பண்ண முடியல, அதை புரிஞ்சுக்கவும் முடியல, அதை என்னால மன்னிக்கவும் முடியல அப்படின்னு சொல்றாரு. எதுல அவங்க பண்றாங்கன்னா, at the expense of a pure body that was unjustly slaughtered, mutilated, torn apart and thrown into the water tank as it were nothing. பியூரான ஒரு சரீரத்தை நியாயமற்று கொலை செய்து அதை துண்டு துண்டாக வெட்டி பிச்சு எடுத்து ஒரு வாட்டர் டேங்க்ல தூக்கி போட்டு அது அதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி செய்தது. So what is their interest in this? அவர் கேட்கிறாரு அவங்களுக்கு என்ன இதுல இன்ட்ரெஸ்ட்? What do they gain by trying in the name of religion and humanity to stop the execution of death and that is ordained by divine? அதாவது இதை ஸ்டாப் பண்றதுல, அதாவது இது வந்து அல்லாஹ்வால செய்யப்பட்ட, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட இந்த தண்டனைய இதுல ஸ்டாப் பண்ணி அவங்க என்ன கிடைக்க போகுது அப்படின்னு என்ன சொல்றாரு. இது வந்து பியூர் ப்ரீமெடிடேட்டட் மர்டர் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. We are not merely posing a question, we are raising a genuine outcry, a legitimate demand for clarity. நாங்க ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மாத்திரம் கேட்கல, எங்களுடைய உள்ள குமரல்களை உங்க முன்னாடி நாங்க கொட்டுறோம். அதாவது எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தெளிவு வேணும், அது வந்து ஒரு நியாயமான தெளிவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாரு. அது என் சகோதரர் தலால் உள்ள அவருடைய சொந்தக்காரங்க என்று சொல்லிக்கொண்டு உங்களோட பேசுகிறது யாரு? டியர் ஹபீப் ஒமார் பின் ஹபீஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போடுறாரு. யார் அவர் ஹபீப் ஒமார் பின் ஹபீஸ்ன்றது நமக்கு தெரியல. If there is any ambiguity in this matter, let the truth be made public. இதுல ஏதாவது உண்மைகள் இருந்தா உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்க. வேற யாராவது எங்க குடும்பத்தின் சார்பில் உங்கள்ட்ட பேசினாங்க அப்படின்னு சொன்னா நாங்க யாரையும் ஆத்தரைஸ் பண்ணவும் இல்லை, நீங்க வந்து யாருக்கும் அத்தாரிட்டியும் கிடையாது அப்படின்றாரு. அதாவது என் சகோதரருடைய தலாலுடைய ரத்தமானது வந்து இன்னைக்கு பப்ளிக்ல வந்து, அதாவது அந்த ரத்தத்தை வந்து இன்னைக்கு மெர்ச்சன்டைஸ், அதாவது ஒரு வியாபாரத்துக்குரிய ஒரு பொருளா மக்கள் ஆக்கிட்டாங்க அது அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி அவர் முடிக்கிறார். சோ அவருடைய உள்ள குமுறல்ல இவ்வளவு தெளிவாய் அவர் எழுதி இருக்கிறார். அப்படின்னா அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவர் குடும்பத்துல அவர் கிளியரா யாரும் பேசலன்னு சொல்லிட்டாரு, யாரையும் பேசுறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு.
எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அப்புறம் எங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சு? கேஸ் அது பதிதான் போயிட்டு இருக்கு. எக்ஸிகியூஷனுக்கான டேட் ஃபிக்ஸ் ஆகும் அண்ட் தி ப்ராசஸ் வில் ஹேப்பன். அது இல்லாம வந்து நியூஸ் எல்லாமே ஃபேக். அதுதான் கன்க்ளூஷன் மாதிரி வருது இல்ல சார்? இல்ல, இப்ப லாஸ்ட் நியூஸ் என்னன்னா, அவர் பிரதர் வந்து அவங்க ஃபேமிலில இருந்து, அவர் பிரதர்ல அவங்க ஃபேமிலில இருந்து ஒரு மரண தண்டனையை ரீஇன்ஸ்டேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டேட் கேட்டிருக்காங்க. அதுக்கு லெட்டர் கொடுத்திருக்காரு அவர். நிமிஷா பிரியாவோட இந்த சொல்லப்படுற டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லப்படுற ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தை யெமனுக்கு வந்திருக்காங்கன்னு இங்க ஒரு நியூஸ் வருது. அது உண்மையா? நான் நேத்து அம்மாட்ட சொன்னேன், அம்மா கொஞ்சம் சாம்பார் நிறைய வைங்க, சப்போஸ் உங்க மருமகனும் பேத்தி வந்தாங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கணும், ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவங்களும் சாம்பார் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வச்சிருக்கோம். ஸோ அந்த சாம்பார் மிச்சம் இருக்கு, வந்தாங்கன்னா நாங்க கொடுப்போம். ஆனா இன்னும் வரல. உங்க சைட்ல இருந்து ஒரு விஷயம் கேட்கும்போது இந்தியால எல்லாருக்குமே தெரியற ஒரு விஷயங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு வேற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கு. அது எதனால அப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இந்தியால மீடியால ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த நெரேட்டிவ்க்குள்ளார நான் ஃபிட் ஆகணும்னு பாக்குறாங்க. உண்மையும் நானும் அந்த நெரேட்டிவ்க்குள்ள செட் ஆகவே மாட்டோம். அதனாலதான் எனக்கு இன்னைக்கு கான்ஃபிளிக்ட், பயங்கர கான்ஃபிளிக்ட். என்னை பர்சனல் தாக்கு, என்னை கண்ணாபின்னான்னு பேசுறது எல்லாமே அதனாலதான் வருது. எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. ஆக்சுவலி 2 நாள் வந்து ரொம்ப வேதனையில இருந்தேன். 2 நாள் இல்ல, 1 நாள் ரொம்ப வேதனையில இருந்தேன். இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஆக்சுவலி காட் ஹஸ் கிவன் மீ மோர் ஸ்ட்ரென்த். அதனால நான் வந்து கடவுள் எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கனால எது எப்படினாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துல இருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு வந்து நான் உண்மையை பேசும்போது மலைகளை எதிர்த்து நான் போராட வேண்டியது இருக்கு. அந்த நல்ல மனுஷனுடைய நல்ல டிசைபிள் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்ல வந்து நல்ல நல்ல அழகான வார்த்தைகள் எல்லாம் போடுறாங்க. சோ அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது. சோ அதனால அதை பத்தி எனக்கு கவலை எல்லாம் கிடையாது. பட் இங்க ஒரு தப்பான ஒரு இதுலதான் போய்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? கண்டிப்பா இதுல பொலிட்டிக்ஸ் வந்தனால தானே இப்போ இது வந்து இந்த கேம் ஆடுறாங்க அவங்க. சோ ஐ டோன்ட் கேர் வாட் பாலிடிக்ஸ் இஸ், தட் டசன்ட் அஃபெக்ட் மீ. எனக்கு வந்து அதை பத்தி கவலையே கிடையாது. எது வேணாலும் இருக்கட்டும். நான் 2017 இருந்து 2020 வரைக்கும் நான் தனியா தான் இருந்தேன். இதுல யாரும் இல்ல. அன்னைக்கு எங்க போனாரு இவரு முஸ்லியார், எங்க போனாரு, எனக்கு வந்து வாழ்த்துக்கள்ல Facebookல தெரிவிக்கிறவங்களே அன்னைக்கு எங்க போனாங்க. I know what it is, I know what I am doing. என்னுடைய ரோடு என்னன்றது தெரியும், எனக்கு எங்க போய் சேரணும்னு தெரியும். யாரும் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கவும் தேவையில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை. எனக்கு உதவி தேவைன்னா அந்த உதவி எங்க இருந்து பெறணும்ன்ற காரியமும் எனக்கு நல்லா தெரியும். சோ அதனால எனக்கு யாரோட உதவியும் தேவை. அதே மாதிரி சென்று அடைய வேண்டிய இடமும் வந்து ஓப்பனா இருக்கு. யார் வேணாலும் அவங்கள்ட்ட போகலாம். இதுக்கு சொல்யூஷன் வந்து யாரு? அவங்க ஃபேமிலில இருந்து நமக்கு மன்னிப்பு வரணும், அவ்வளவுதான். சோ அதனால நீங்க யாரும் எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்க வேண்டாம், நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். நீங்க உங்களால முடிஞ்சா போங்க, போய் மன்னிப்பு வாங்கிட்டு வாங்க. யாரை தடுக்கிறாங்க? அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு நிமிஷா உயிரோட வர்றோம். யாரு இதுல இடப்பட்டா நமக்கு என்ன? இல்ல எனக்கு பேர் வரணும்னு இதுல நான் பட்டிருக்க கஷ்டம் தான் ஜாஸ்தி. யாராவது வந்து என்னைய தொந்தரவு பண்ணாம அவங்க போய் அதை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அதுல ரொம்ப சந்தோஷப்படுறவன் நானா தான் இருப்பேன். இதை நான் மீடியாவுக்காக சொல்லல, என் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்றேன். வேற எந்த தரப்புல இருந்தும் அவங்க தலால் அவரோட ஃபேமிலி கிட்ட போய் பேசி அந்த மாதிரி ஒரு இதுவும் நடக்கல? லைக் ஆபீஷியலா நீங்க மட்டும் தான் அங்க போய் பேசியிருக்கீங்களா சார்? நானும் பேசல. இன்னும் தலால் ஃபேமிலிட்ட நான் பேசல. முன்னாடி நாங்க பேசணும், 3 டைம் பேசியிருக்கோம். பட் இப்போ இந்த எக்ஸிகியூஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் இப்போ இந்தியால இருந்து யெமனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் போய் பேசல. நான் என்ன நினைக்கிறேன்னா, யாரோ அவங்களுக்கு வந்து தவறா வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க, அது ஏன் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் தெரியல. நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு கொடுக்குறாங்க. 2வது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் இதுல ஒரு ஃபெசிலிட்டேட்டரா தான் இருக்க முடியும். கவர்மெண்ட் கேன் நாட் மேக் அ டிசிஷன். ஈவன் பிரசிடென்ட் கேன் நாட். அதாவது பிரசிடென்ட் வந்து இப்போ இடைக்காலமா அதை தள்ளி போட்டிருக்கிறாரு, அவ்வளவுதான். அதை நிறுத்துறதுக்குலாம் பிரசிடென்ட்டுக்குலாம் உரிமையே கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாது இங்க யெமன்ல வந்து. ஏன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சரோட கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அதுல கிளியரா அவர் சொன்னார், சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஃபேமிலிட்டு இருந்தா வரணும், பட் நாங்க அதை ஃபெசிலிட்டேட் பண்ணலாம், அவ்வளவுதான் பண்ணலாம். பட் சொல்யூஷன் ஹேஸ் டு கம் ஃப்ரம் த ஃபேமிலி. அதனால அது வந்து ஃபேமிலியோட ரைட், அவ்வளவுதான். 100% மரணமானாலும் சரி மன்னிப்பானாலும் சரி அது ஃபேமிலியோட ரைட். அதை நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவ்வளவு குழப்பமே வராது. சோ ஒருவேளை அவங்களுக்கு போக வேண்டிய டெஸ்டினேஷன் சரியா தெரியாம இருந்தா, இங்க இருக்க ட்ரைபல் நார்ம்ஸ் சரியா தெரியாம இருந்ததுன்னா அதுதான் அவங்களுடைய ப்ராப்ளம். நான் பேசிட்டோன்னு யார்கிட்டயா பேசுனீங்க, என்னையா பேசுனீங்க, நிறைய கேள்வி இருக்குல்ல. யார்கிட்ட பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, எதுக்கு பேசுனீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பேச வேண்டியவங்கள்ட்ட விட்டுட்டு மத்தவங்கள்ட்ட என்னையா பேசுனீங்க,
என்ன பேசுனீங்க, பேசிட்டோம்னு சொல்றாங்கல்ல, என்ன பேசினாங்க? அப்புறம் நாங்க பேசி அந்த இதை வந்து ரத்து பண்ணிட்டோம். நாங்க எங்க ரத்து பண்ண பேப்பர் எங்க? ரத்து பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது. ரத்து பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது. ட்ரைபோடைய அவங்களுடைய சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு விரோதமா பிரசிடென்ட் பண்ணாருன்னா அவங்க எல்லாரும் அவங்க ட்ரைப் மொத்தமும் இங்க சனாவுக்கு வந்து பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுருவாங்க. போராட்டத்துல அடுத்த நாள் அந்த மாதிரி கேஸும் இருக்குது. அந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த தள்ளி வச்சதை வந்து திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ண கேஸும் இருக்குது. சோ அதனால பாருங்க, இப்ப அப்துல் ஃபத்தா ஃபேமிலி பொறுமையா லெட்டர் தான் கொடுத்திருக்காங்க. இதே இது அவங்க மொத்தமா வந்து இங்க சனால வந்து பெரிய பிரச்சனை பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் உடனே பண்ணிரும். சோ அது வரைக்கும் நம்ம நன்றியா இருக்கணும். நமக்கு இருக்கிற டைம்ல ஒரு நெகோசியேட்டட் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்தியாவில உட்காந்துட்டு நான் ஆபீஸ்ல இருந்து நான் டீ குடிச்சேன், ஆபீஸ்ல இருந்து நான் பேசினேன், ஆபீஸ்ல இருந்து பண்றதுன்றதெல்லாம் வந்து வேஸ்ட். உங்க தரப்புல இருந்து அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருச்சு. சோ நன்றி சார், தேங்க்யூ. நன்றி, நன்றி, தேங்க்யூ.